ஒரே வீட்ல பிறந்த 2 ரத்தம் ஓடும் சகோதரிகள். ஆனா ஒருவருக்கு திமிரு, ஒருவருக்கு நல்ல மனசு. அப்படி திமிரு இருந்த அக்கா எப்படி இப்படி பாசமா மாறினா? அந்த ஒரு நாள். ஒரே வீட்ல பிறந்தாலும் ஒரே ரத்தம் ஓடினாலும் அவர்கள் மனசு ஒரே மாதிரி இருக்காது. மீனா திமிரு பிடித்த அக்கா. மல்லிகா நல்ல மனசோட தங்கை. மல்லிகா, அக்காவை எழுப்பிடுமா, நேரமாச்சு. அக்கா, அம்மா சாப்பாடு ரெடி பண்ணிட்டாங்க. ஏய், என்னடி இது? தினம் இதே தொந்தரவு. எனக்கே வாழ்க்கை இருக்கு. அவங்களே நல்லா கொட்டிக்க சொல்லு. மீனா, இன்னைக்கு இன்டர்வியூ இருக்கு. அமைதியா சாப்பிட்டு போ. எனக்கு வேணாம். இந்த இன்டர்வியூ கிடைச்சா இந்த வீட்டை விட்டே போயிடுவேன். அப்புறம் யாரும் என்ன கட்டுப்படுத்த முடியாது. நாங்க உன்னை கட்டுப்படுத்தலமா, உன் நல்லதுக்காக தான் சொல்றோம். உன்னைய காப்பாத்ததான் நினைக்கிறோம். மீனாக்கு அவ குடும்பத்தை துளி கூட பிடிக்காது. ஆனா மல்லிகா எல்லார் மேலயும் ரொம்ப அன்பா பாசமா இருப்பா. மீனா, அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும். எனக்கு இன்டர்வியூ இருக்கு. எனக்கு என்ன வேற வேலை இல்லையா? நான் என்ன இதோ இவ மாதிரி வெட்டியா இருக்கேனா? அதெல்லாம் அவளே பாத்துக்க சொல்லுங்க. ஹாஸ்பிட்டல் போணுமா? ஹாஸ்பிட்டல். ஒரு நாள் மட்டும் குடும்பமா இருங்க. இந்த குடும்பமே என் வாழ்க்கைக்கு தடையா இருக்கு. இதுல குடும்பமா இருக்கணுமா? போடி. நான் உங்களுக்கு கஷ்டம் தரேன்னு நினைக்காதீங்க பாப்பா. திமிரு எப்போதும் வீட்டில் குழப்பம் உருவாக்கும். ஆனா நல்ல மனசுதான் எல்லாவற்றையும் காப்பாற்றும். அப்பா, நம்ம வாழ்க்கை சின்னதா இருந்தாலும் நம்ம மனசு பெரியதா இருக்கட்டும். ஊரை விட்டு போகிறது ஒரு பயணம் இல்ல, ஒரு மனச வெட்டி விட்டு போகிறது. மீனா, பணம் இல்லாத வாழ்க்கை கஷ்டம்தான். ஆனா மனுஷங்க இல்லாத வாழ்க்கை அதை விட கஷ்டம். இனி யாரும் என்ன கட்டுப்படுத்த முடியாது. நான் பெரியவளா ஆக போறேன். மீனா இன்டர்வியூல செலக்ட் ஆனனால வீட்டை விட்டே வெளிய போறா. ஆனா அங்க டீம்ல யாராவது உங்களை டிசக்ரி பண்ணா நீங்க என்ன பண்ணுவ? நான் கடினமா உழைக்கிறேன். எனக்கு உபதேசம் தேவையில்ல. அது கான்ஃபிடன்ஸ் அல்ல, அது திமிரு. டேலண்ட் இருக்குன்னு நினைக்கிறது தவறில்ல. ஆனா அதே டேலண்டா திமிரா மாத்துனா அது விஷம். நீங்க ஏன் அளவுக்கு வர முடியலனா அது ஏன் பிரச்சனை இல்ல. இது உங்க வீடு கிடையாது. இங்க அம்மா அப்பா இல்ல. உங்க ஈகோவை நாங்க தாங்க முடியாது. டீமை மதிக்க தெரியாதவங்களுக்கு இந்த கம்பெனியில இடமே இல்ல. இன்றிலிருந்து நீங்க வேலை விடுவிக்கப்பட்டாய். மீனாவோட ஆட்டிடியூட் பார்த்து மீனாக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கோவத்தோடே மீனா ஊருக்கு வரா. அங்க அம்மா எந்திரிங்கம்மா, என்னாச்சுமா? நீங்க இல்லைனானா என்னமா பண்ணுவேன்? இனிமே உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன், எந்திரிங்கம்மா. இத பார்த்துட்டு மீனா, நான் எத்தனை தடவை என் அம்மாவை அழ வைத்தேன். மழை பெய்தது. ஆனா நனைந்தது மீனாவின் உடம்பு இல்ல, அவளோட திமிரு. மீனா, என்ன மன்னிச்சிடுங்கம்மா. நான் திமிரா நடந்தேன். மீனா, நீ வந்தது போதும். நீ திருந்தினால் போதும். திருந்த மனசு வந்தா போதும். அக்கா, மனசு நல்லா இருந்தா வாழ்க்கை தானே சரியாகும். அக்கா, வீடு திரும்புறதே பெரிய வெற்றி. திமிரு உயரத்துக்கு கொண்டு போகாது. நல்ல மனம்தான் மனுஷனை உயரத்துக்கு கொண்டு போகும். ஹாய் சுத்தி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.